வெல்கம் டு த ஷோ காய்ஸ். டிசம்பர் மாசம் வந்தாச்சு. ஒரே குளிர்ச்சியா நல்லா சில்லா நம்ம எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாசம் அப்படின்னு சொல்லலாம். சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மக்கள் பயப்பட வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பேக் பண்ணியா சீக்கிரம் எல்லாத்தையும் பழங்கள் எடுத்து சீக்கிரம் போ. டிக்கெட் புக் பண்ணி இந்த இப்போ இன்னைக்கு கிளம்புற நான் எல்லாமே ரெடி பண்ணி சீக்கிரம் பண்ணு. இப்போ உடனே வரேன். எனக்கு தெரிஞ்சு புயலை பார்த்து நம்ம பயப்படுறோமோ இல்லையோ, புயல் நம்ம தமிழ்நாடு நியூஸ் சேனல்ஸை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கு அப்படின்றது தான் உண்மை. தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க மழை காலத்துல எந்த நியூஸ் சேனலோடைய தம்ப்நெயில் பார்த்தாலுமே எது தமிழ்நாடு எது குமரி கண்டோனே உங்களுக்கு தெரியாது. இப்படிதான் எல்லாம் கடலுக்குள்ள முழுகி இருக்கா. ஏன்னா அதுல மட்டும்தான் அவங்களால இடி பார்க்க முடியும், மின்னல் பார்க்க முடியும், அப்புறம் முக்கியமா டொர்னாடோ அவங்களால பார்க்க முடியும். தம்ப்நெயில்ஸ்ல தமிழ்நாடு தம்ப்நெயில்ல டொர்னாடோ வச்சிருக்காங்க. டொர்னாடோலாம் நான் கடைசியா பார்த்தது 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது அறிவியல் பாட புத்தகத்துல பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த தம்ப்நெயில்ஸ் தான் நான் பாக்குறேன். ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட்டு தான் ஆகணும். புயலுக்கே பிஜிஎம் போடுற ஒரு பெருமை வந்து தமிழ்நாடு நியூஸ் சேனல்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஜோக்ஸ் அவார்ட் அவங்க பண்றதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒர்க். மழை காலம் வரும்போது ரொம்ப உதவியா இருக்காங்க. சென்ற மாதம் சைக்ளோன் மோந்தா வந்துச்சு. போன வருஷத்துக்கு முன்னாடி சைக்ளோன் அசானி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷத்துல சைக்ளோன் கஜா வந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், யார் இந்த புயலுக்கெல்லாம் வந்து பேர் வைக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப நாளா யார்கிட்டயாவது கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க அந்த சைக்ளோன் அப்படின்ற அந்த இதை மட்டும் எடுத்துட்டு பின்னாடி வர பேர்லாம் பாத்தீங்கன்னா எல்சியூ யூனிவர்ஸ்ல வர வில்லன்களுடைய பேர் மாதிரியே இருக்கும். சைக்ளோன் தில்லி வரப்போகுது, அடுத்து சைக்ளோன் லியோ வந்து சைக்ளோன் பார்த்திபன் வந்து வராரு. ரெண்டு புயலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சென்ற மாதம் சைக்ளோன் மோந்தா வந்த போது வெறும் 2-3 நாட்கள் சென்னையில மழை பெஞ்சதுக்கே பல சாலைகள்ல வந்து தண்ணீர் தேங்கி இருந்துச்சு. இது சம்பந்தமா இந்தியா டுடே நியூஸ் சேனல் ஒரு வீடியோ கூட எடுத்திருக்காங்க பாருங்க. நான் இந்த சாலையில வண்டி ஓட்டி இது எவ்வளவு மோசமா இருக்குன்னு காட்டுறேன். இந்த சாலையில எத்தனை பள்ளம் இருக்கு பாருங்க. வண்டி ஓட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய வண்டி பாலன்ஸ் இல்லாம ஆடுது. மக்களுடைய பாதுகாப்பை பத்தி சென்னை மாநகராட்சி கவலைப்படலன்னு தெரியுது. இந்த ரோடு இதே மாதிரி தான் பல வருஷம் இருக்குதாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரில்லியன்ட் பிட் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எதுக்கு வந்து வண்டியை தண்ணிக்குள்ள விட்டுட்டு தான் நீங்க பேசணும் அப்படின்றதுக்கு எந்த அவசியமுமே இல்லை. நல்ல வேளை இந்த ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து மழைநீர் வடிகால் பிரச்சனைக்காக அனுப்பி விட்டாங்க. இதுவே கழிவுநீர் அகற்று பிரச்சனைக்கு அனுப்பி விட்டுருந்தா அவங்க எனக்கு தெரிஞ்ச சுவேஸ்ல இறங்கிருப்பாங்க நினைக்கிறேன். மக்கள் இங்க ரொம்ப நாத்தடிக்குது, இங்க பாருங்க எதுவுமே கிளீன் பண்ணல, ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. இப்ப சோ பேசிக்கா இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது, இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு பிரச்சனை. சென்ற மாதம் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த ஆர்டிகல் படி 2023 மட்டுமே 2000 பேர் கிட்டத்தட்ட இந்த பாட் ஹோல்ஸ்னாலேயே இறந்து போயிருக்காங்களாம். இது அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து 14% அதிகமா இருக்கு. அதுவும் மழைக்காலம் வரும்போது இந்த ஆக்சிடென்ட் ரேட் ரொம்ப அளவுக்கு அதிகமாகுதான். 13,000 பேர் 2023 ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அப்ப இறந்து போயிருக்காங்க. 18,000 பேருக்கு மேஜர் இன்ஜுரிஸ் வந்திருக்கு, 18,000 பேருக்கு மைனர் இன்ஜுரிஸும் வந்திருக்கு. இது பல அரசாங்க அதிகாரிகளுக்குமே தெரிஞ்சிருக்கு. பெங்களூர்ல இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அப்புறம் பல சீனியர் அபிஷியல்ஸ் வந்து சாலை ரொம்ப மோசமா இருக்கு, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு பல கவிதைகள் எழுதி அனுப்பியிருக்காங்க. கவிதை எழுதி அனுப்புறதுக்காக நீங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு பதிலாக நாங்க ஐஏஎஸ் முத்துக்குமார் ஆபீசர் அனுப்பியிருப்போமே, இல்லனா ஐஎஃப்எஸ் தாமரை ஆபீசர் அனுப்பியிருப்போம், இல்லனா ஐஎஃப்எஸ் பா விஜய் ஆபீசர் இருக்காரு. அதோட முக்கியமா பால்டபா அவங்க வந்து இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணல, அவர் படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அடுத்த அட்டெம்ப்ட்ல வந்து நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு நம்புறேன். மழையும் புயலும் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. மழை புயல் வரும்போது சாலை ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றது தான் இப்ப கேள்வியா இருக்கு. முதல்ல மாநகராட்சி சாலை மோசமா இருக்கிற பிரச்சனையை வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்களா அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்கு. சென்ற மாதம் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ஆர்டிகல் படி ஆர்காட் ரோட்ல வடபழனியில இருந்து ஆழ்வார் திருநகர் போற சாலையில மெட்ரோ ஒர்க் பண்றதுனால சாலைகள் தான் ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்காக மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டே 7.11 crores வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சாலை போடுறதுக்கு. ஆனா சிவிக் பாடி பணம் ரிலீஸ் ஆயும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல ரோடு போறது. அந்த சாலைகள் இன்னும் மோசமான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. 7 கோடி ரிலீஸ் பண்ணியும் இன்னும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணல. 7 கோடி கொடுத்து ரோடு ஒர்க் ஆரம்பிக்கல. 7 கோடி 7,000 ரூபாய் கொடுங்க சார், ஒரு நாள் ஃபுல்லா நான் ரோட்ல வந்து உருண்டுகிட்டே இருக்கேன். வடபழனி கோயில் வேற இருக்காங்க, அப்படியே புண்ணியத்துக்கும் புண்ணியமான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாலை மோசமா இருக்கிற நிலை சுலைமேடு, சர்தார் பட்டேல் ரோடு, மேலும் பல முக்கியமான சாலைகள்ல ரோடு ரொம்ப மோசமா இருக்குன்றத பத்தி எக்கச்சக்கமான நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இது சம்பந்தமா தான் 2023 துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம சாலைன்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது மூலமா ரோட்ல வந்து எந்த இடத்துல குழி பள்ளம் மேடா இருந்தாலும் ரோடு மோசமா இருந்தாலும் அந்த போட்டோ எடுத்து போட்டா உடனடியா வந்து அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்ற ப்ராமிஸ்ல இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நல்ல இனிஷியேட்டிவ். பிளே ஸ்டோர்ல உங்களால இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான ஆப். ஏன்னா வந்து 2.2 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்கு இந்த ஆப்புக்கு. எனக்கு தெரிஞ்சு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சரவணன் இருக்க பயமேன் படத்துல நடிச்சது கூட 3.2 ஸ்டார்ஸ் ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க IMDbல. எனக்கு தெரிஞ்சு அதை விட எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க ரேட்டிங். ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஆப் வந்து நீங்களும் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு கவர்மெண்டே ரிலீஸ் பண்ண ஒரு ஆப். இந்த வருஷம் மீண்டும் மார்ச்
மார்ச் மாதம் சென்னை மாநகராட்சி 486 கோடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க புதுசா ரோடு போடுறதுக்கு அறிவிச்சாங்க. கர்நாடகாலையும் துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் 1100 கோடி வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் ரோடு புதுசா போடுறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது முதல் வாட்டி பண்றது கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடியும் சாலைகள் வந்து நாங்க போடுறோம் அப்படின்னு பல வாட்டி அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் சாலை ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீசன், சாலைகள் ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்றதுக்கு வந்து அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாதான். இந்தியா சப்கான்டினென்ட் வந்து ரொம்ப டைவர்ஸான ஒரு டெம்பரேச்சர் கொண்ட ஒரு ரீஜியன் சொல்லப்படுது. சில மாதங்கள்ல ரொம்ப வெயிலா இருக்கலாம், சில மாதங்கள்ல மழை கொட்டி தீக்கலாம். இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் போது ரோட்லயும் நிறைய எக்ஸ்பான்ஷன் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ஷன் ஆகும்போது விரிசல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ மழை காலம் வந்துச்சுன்னா மழை ஈஸியா இந்த கிராக்ஸ்க்குள்ள போயிட்டு ரோட அதுக்கு அடியில இருந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருமா. மூணாவது, ஹெவி ஆட்டோமொபைல்ஸ் அதாவது லாரி எல்லாம் அடிக்கடி சாலையில போகும்போது நேச்சுரலாவே ரோடுக்கு நிறைய டேமேஜஸ் எல்லாம் வரும். சோ இப்போ ஒரு சின்ன குழி வந்தாலும் இந்த நிலைமை எப்படி இருக்கிறதுனால டெவலப் ஆகி பல குழிகளா பெருசாயிடுது. சோ இது எல்லாமே சேர்ந்துதான் இந்தியால எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த முக்கியமான சிட்டிலையும் நீங்க ரோட்ல போயிட்டு வரும்போது இந்த மாதிரி பள்ளமேடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாலே கடைசியா 2 பேர் ரொம்ப சந்தோஷமா ரோட்ல போயிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த வேட்டையாடு விளையாடு படத்துல வந்து பார்த்த முதல் நாளே சாங்ல மட்டும் தான் அவங்க சந்தோஷமா போன மாதிரி தெரியுது. ஏன் சொல்றேன், ஆக்சுவலா அவங்க ரோட்லயே டிரைவ் பண்ணல, அது வந்து கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்திருக்காங்க அந்த பாட்டை. ஸ்பீக்கிங் ஆஃப் கிரீன் ஸ்கிரீன், வந்து எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட வச்சுக்கிட்டு நீங்க ஏன் வந்து ஒரு கிரீன் ஸ்கிரீன் செட்டப்ல வந்து எடுத்திருக்கீங்க ஒரு பாட்டை? யாராவது கிரீன் ஸ்கிரீன்ல ஷூட்டிங் பண்ணுவாங்களா? ரெண்டாவது முக்கியமான கேள்வி, ரோடு போடும்போது சரியான தரமோடு தான் அவங்க போடுறாங்களா? புலிமேட்ல இருக்கிற சாலைகள் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற ஆர்டிகல் படிக்கும் போது அதுல ஒருத்தர் சொல்றாங்க பாலிமர் மாடிஃபைடு மியூட்டமின், அதாவது PMB 40 சொல்லுவாங்க, இதுல தான் டியூரபிலிட்டி அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா இதுக்கு பதிலா பெரும்பாலும் ரோடு போடும்போது VG30 தான் அவங்க யூஸ் பண்றாங்களா. இதுல ஈஸியா கிராக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா. எப்படி சாதாரண மக்களே கெமிக்கல்ஸ் பேர்லாம் எப்படி புட்டு வைக்கிறாங்க பாருங்க. இது ரொம்ப வேலிட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இதை கொடுத்தவர் பேர் வந்து வால்டர் வைட்டா, ரொம்ப நல்லவரா தெரியுறாரு அவரு. எந்த சிகரெட் தண்ணி எதுவுமே பிடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், ரொம்ப டீட்டோட்டல் நினைக்கிறேன். மூணாவது பிரச்சனை, சிவிக் பாடிக்குள்ளேயே சரியான ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இல்லன்னு சொல்லப்படுது. அறப்போர் இயக்கம் ஜெயராம் வெங்கடேஷன் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரோடு ஒழுங்கா போட்டாலும் உடனே மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட் வந்து ரோட தோண்டி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் வேலையை முடிச்சிட்டு ரோட மூடினாலும் உடனே டான்ஜெட்கோ டிபார்ட்மெண்ட் வந்து ரோட பிரிச்சு வேலை திருப்பி இன்னொரு 3 மாசம் 4 மாசம் போயிடுது. அவங்க வேலையை முடிச்சிட்டு போனாலும் உடனே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட் வந்து தோண்டி திருப்பி வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. நீங்க இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல உங்களோட டாக்டர் வந்து ஓபன் பண்றாங்க, ஆபரேட் பண்றாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்க வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா இருப்பீங்க. இன்னொரு டாக்டர் வராரு, திருப்பி தையல் பிரிக்கும் போது ஏன் சார் பிரிக்கிறீங்க, நாங்க வந்து கிட்னி இருக்கான்னு பாக்குறதுக்கு திறந்தோம். இவர் உடனே கிளம்பினே 3வது டாக்டர் வந்து தையலை பிரிப்பாங்க, நீங்க இருக்கு சார் பிரிக்கிறீங்க, கிட்னி வந்து எடுத்தோம் திருப்பி புது கிட்னி வைக்கல. நாங்க 3 பேரும் ஒண்ணா வர மாட்டீங்களா? இதுக்காக தான் நாங்க நம்ம சாலைன்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி திருப்பி ரோடு போட்டுக்கிட்டே இருக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. Many of these roads, நீங்க நடந்து போற சாலையிலேயே இதை கவனிச்சிருப்பீங்க. சாலையின் உயரம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது பிளாட்ஃபார்ம் அளவுக்கு உயர்ந்துடுச்சு. EP ஜங்ஷன் பேக்ஸ் கூட இப்ப ரோடு அளவுக்கு தான் இருக்கு. road height is increased. ஆமா, ஒன்னு ரோடு ஏறுதான், இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் ஏறுதான். மொத்தத்தில் நமக்கு BP ஏறுது, சுகர் ஏறுது, கொலஸ்ட்ரால் வருது, எந்த வேலையுமே ஒழுங்கா செய்ய முடியாம இருக்கு. அதோட சாலைகள் மோசமா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம், ஒரு ரோட அவங்க எடுக்கிறாங்கன்னா மில்லிங் ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ரோடை எடுக்கும் போதே அதோடைய சேம் ஹைட்டே மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு மேலேயே நம்ம ரோடு போடக்கூடாதான். ஆனா இந்த மில்லிங் ப்ராசஸ் அவங்க குவாலிட்டியா பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணா கூட 1 or 2 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு தான் மேக்ஸிமம் அவங்க எடுக்கிறாங்க. இந்த மில்லிங் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால தான் கான்ட்ராக்டர்ஸ் வந்து இப்ப ஏதாவது டெண்டர் எடுக்கிறாங்கன்னா நல்ல ரோட்ஸை வந்து திருப்பி போடலாம் அப்படின்னு தான் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்களா. ஏன்னா அதுல மில்லிங் பண்ண தேவையில்லை, நல்ல ரோட்னா மேலே போட்டுடலாம். இப்ப ரோடு மோசமா இருக்குன்னா திருப்பி எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஆரம்பிக்கும். கான்ட்ராக்டர்ஸே அப்ப எப்படி ப்ரிஃபர் பண்றாங்க பாருங்க ரோடு போடுறதுக்கு. ஹாஸ்பிட்டல் நடத்தணும்னு ஓபன் பண்ணிட்டு போர்டு வைக்கும் போது நாங்க ரொம்ப நல்லா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க வைத்தியம் பார்ப்போம். ஏன் அப்ப எங்களுக்கு பார்க்க மாட்டோம்? உங்களுக்கு தான் மாத்திரை எழுதணும், எடுத்து கொடுக்கணும், எக்கச்சக்க வேலை இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? முக்கியமா ஒரு சிட்டில ரோட்ஸ் போடுறாங்கன்னா அந்த குவாலிட்டிலேயே பல இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கா. சென்னையிலேயே நீங்க ஒரு சில ஏரியாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வளமான பகுதிகள் இருக்கிற அந்த சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குமா. ஆனா மத்த சில பகுதிகள் எல்லாம் சாலை பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியா டுடே சேனல்லே சென்ற மாதம் புயல் வந்தபோது காட்டியிருப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் இருக்கிற சாலையை வந்து அவங்க காட்டியிருப்பாங்க. அந்த சாலை ரொம்ப நல்லா இருக்கும். அதுவே அவங்களுக்கு பேரலா இருக்கிற இன்னொரு ரோடு, இந்த VIPs இருக்கிற லேன் இல்லாத சாதாரண ரோட்ல வந்து பல குண்டும் குழிகள் இருக்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. எந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு பாருங்களேன். 1 கோடி ரூபாய்க்கு BMW கார் வாங்கிட்டு வரி கட்டாம இருக்கிற ஒரு நடிகருக்கு வந்து ஆஸ்பால்ட் அந்த தாரெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ரோடு போட்டு ஷைனிங்கா போடுறாங்க. GST இருந்து பைக் இன்சூரன்ஸ், ரோடு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நார்மலா போறவங்களுக்கு வந்து குண்டும் குழியுமா ரோடு வச்சிருக்காங்க. இந்த மோசமான சாலைகள்ல நீங்க பயணிக்கிறதுனால உங்களுக்கு பல உடல்நல பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோசமான சாலையில பயணிக்கும் பொழுது நம்மளுடைய முதுகு எலும்ப பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் தாழ்வான இடுப்பு பகுதிகளில் முக்கியமா இப்படி அளவுக்கு அதிகமா அழுத்தம் கொடுக்கும் பொழுது டிஸ்க் ஸ்லிப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டிஸ்க் ஸ்லிப் சின்னதா இருந்தா மாத்திரை கொடுத்து சரி பண்ணலாம், இல்லனா
ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆமா, ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா ஆபரேஷன் கூட பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருமா. டிஸ்க் ஸ்லிப் அப்படின்றது வந்து நார்மலான விஷயம் கிடையாது, ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இந்த ஸ்லிப் பார்க்கும்போது உங்களுக்கே பயமா இல்ல? அஃப்கோர்ஸ் நீங்க இந்த ஸ்லிப்பை பார்த்தா எதுக்கு பயப்பட போறீங்க? இந்த ஸ்லிப்பை பார்த்தா மட்டும்தானே நீங்க பயப்படுவீங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் குவாலிட்டி செக்கிங் வந்து கொண்டு வரணும்னு சொல்லப்படுது. 2016 ஆஃபீஸர் விஜய் பிங்களே இருந்தபோது பல விஷயங்கள் இதுக்காகவே பண்ணிருக்காராம். அவர் தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது 85% மேல சாலைகள் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அறப்போர் இயக்கம் ஆர்கனைசேஷன் திருச்சியில வந்து ரொம்ப மோசமா இருக்கிற சாலைகள்லாம் வந்து படம் பிடிச்சிட்டு திருச்சி கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட போய் பேசியிருக்காங்களா. அப்ப அவங்க கிட்ட கமிஷனரே நாங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா நாங்க குவாலிட்டி செக்கிங் வந்து ஆள் கூட்டு வர போறோம், இதுக்காக நாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பேசியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பல மாசங்கள் கழிச்சும் அறப்போர் இயக்கம் வந்து ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருந்தாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி எதுவுமே எங்களை கேட்கவே இல்லையே கமிஷனர் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்களா. எனக்கு பர்சனலா அவங்க கூப்பிடவே இல்லை அப்படின்றது கூட பிரச்சனை இல்லைங்க. ரோடு ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு எதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து நீங்க ஆட்கள் கூட்டு வரணும்? உங்களுக்கு போட்டு கொடுக்குற காஃபில சக்கரை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா? சக்கரை கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு சார், கவலைப்படாதீங்க, இதுக்காக தான் நாங்க வந்து செஃப் தாமு வந்து வர சொல்லியிருக்கோம். அவர் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு வந்து சொல்வாரு சக்கரை இருக்கா இல்லையான்னு. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்டர்ஸ் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும்னு சொல்றாங்க. விஜய் பின்கலே அவர்கள் இருந்தபோது பல கான்ட்ராக்டர்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காராம். இப்பயும் வந்து இது தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுது. இது உண்மையிலே நல்ல விஷயம் தான். திமுக அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் வரும்போது மான்சூனுக்காக அவங்க ப்ரீ ப்ரிப்பேர்டா பல விஷயங்கள் பண்றாங்க. சாலைகள்ல வந்து தண்ணி தேங்கி இருக்க கூடாதுன்னு டிராக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரது, தண்ணியை வந்து பம்ப் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க. ஆனா இது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன் தான். ரோடு போடும் போதே அதனுடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செக் பண்றதும், ரோடு போட்டதுக்கு அப்புறமா மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரணும். இது ரெண்டுமே கொண்டு வந்தாதான் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற எல்லா சாலைகளுமே நல்லா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த சாலை பிரச்சனையை இப்போ வரைக்குமே சரி பண்ணனா இனிமே கூட யாராவது லவ்வர்ஸ்க்கு வந்து டூயட் சாங் எடுக்கணும், பைக்ல அவங்க போற மாதிரி ஜாலியா இருக்கிற மாதிரி எடுக்கணும்னா கிரீன் ஸ்கிரீன்ல தான் எல்லாரும் ஷூட் பண்ண வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன்.